ஹல்லேலூயா. கொஞ்சம் ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு குட் நியூஸ் சொல்லுங்களேன். குட் நியூஸ். இதிலிருந்து ஒரு குட் நியூஸ் சபைக்கு. ஹல்லேலூயா. நம்ம கையில் இருக்கிறது என்னது? குட் நியூஸ். இந்த குட் நியூஸ்ல இருந்து ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு ஒரு ஸ்திரீ ஓய்வு நாளில் பல ஆண்டுகளாக வேதனையோடு குனிந்து நிமிர முடியாத வந்த பொழுது ஒரு நாள், அது ஓய்வு நாள், இயேசு பிரசங்கிக்க தொடங்கின பொழுது பார்த்தார், மனதுருகினார். 18 ஆண்டுகள் நிமிர முடியாதவளுக்கு ஒரே வார்த்தை சொன்னால், நீ விடுதலாக்கப்பட்டாய் என்று. அன்றைக்கு அவர் விடுதலாக்கப்பட்டாள் என்று ஒரு குட் நியூஸ் அந்த ஸ்திரீக்கு போனது. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த குட் நியூஸ் விடுதலாக்கப்பட்டாள் என்று சொன்னதுக்கு இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை இல்லாமல் இருக்கிற இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க விடுதலாக்கப்பட்ட ஒரு குட் நியூஸ். ஒரு விடுதலை இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அது விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை பார்க்கிறவங்களுக்கு ஒரு குட் நியூஸ், நீ விடுதலாக்கப்பட்டாய். Thank you Holy Spirit for this wonderful day and a mighty day, my Lord. We submit this day in your hands and let the presence of the Holy Ghost move this congregation, my Lord. I give the word to you. The word is given to us. Let this word be blessed, my Lord. இந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உம்முடைய வார்த்தை கேட்க யாவருக்கும் செவிகள் திறந்து இந்த சத்தமானது ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதனால் அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, கோணலானவிலை செவையாக்குற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பாதை இல்லாத இடத்துல பாதையை காண்பிக்கிற தேவன் மாற்றமில்ல, பாதையை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சமத்துவத்துக்கு முன்பாக பாதை இல்லை, ஆனா கர்த்தர் பாதையை உண்டு பண்ணி கடந்து போகும்படி பாதையை உண்டு பண்ணினார். ஒருவேளை in whatever the situation you are sitting in this God's glory, என்ன சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் சொல்ல முடியனால, ஒருவேளை பாதை இல்லாத போல இருக்கலாம். நோ, பாதையை உண்டு பண்ணுவன் கூட இருக்கிறார். சும்மா சாதாரணமாக தேவனை நீங்க ஆராதிக்க வரல, பாதையை உண்டு பண்ணுகிறவர் உனக்கு முன்பாக கடந்து போகிறார். பாதையை உருவாக்குகிறவர் முன்பாக கடந்து போகிறார். பாதை இல்லாத இடத்துல பாதையை போட்டு கொடுக்கிறவர் முன்பாக கடந்து போகிறார். அவர் தான் நீங்க தேடி வந்திருக்கிறீங்க. அவர் தான் நீங்க சொல்றார், மண்பான மகனே மகளே, உன் பாதைகளை செவைப்படுத்துவார். உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நம்மளோட சுபாவத்தை இன்றைக்கு எப்படி இருக்குன்னு ஆராய்ந்து பார்க்கிற நேரம். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிராம பகுதியில் ஒரு போதகர் தன்னோட சீஷ உடன் ஊழியர்களோட ஊழியத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார். ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது அவர் காலில் கொஞ்சம் ஏதோ ஒரு அழுக்கப்பட்டதுனால காலை வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு குட்டையாண்ட போகிறார். குட்டையாண்ட போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்குறாரு. ஒரு நல்ல பெரிய தேள் அந்த தண்ணியிலேருந்து தப்பிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கு. உடனே இந்த போதகர் என்ன பண்ணுறாரு, அந்த தேலை எடுத்து வெளியே விடுறாரு. வெளியே விடுறதுக்கு எடுக்கும் பொழுது தேல் என்ன பண்ணிடுது, அவர் நல்லா கொட்டிடுது. உடனே அவர் அங்கே விட்டுறாரு. ஆனால் திருப்பியும் அந்த தேல் எடுக்கிறாரு, மறுபடியும் கொட்டிடுது. இதெல்லாம் கூட இந்த உடன்பிடிகளை பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு கொம்பு எடுத்துறாரு, அந்த கொம்பையும் அது கொட்டு, அப்புறம் எடுத்து விட்டார். கூட இந்த உடன் ஊழியர் கேட்கிறாரு, பாஸ்டர் அதுதான் கொட்டுதுன்னு தெரியுதுங்களே, திருப்பி திருப்பி ஏன் அதை எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்டாராம். அப்போ அந்த போதகர் சொன்னாரா, தேலோட சுபாவம் கொட்டுட சுபாவம் மனுஷனோட இயல்பு காப்பாற்ற இயல்புன்னு. தேலோட இயல்பு என்னது? கொற்ற இயல்பு. மனுஷனோட இயல்பு காப்பாற்ற இயல்பு. இந்த தேலை உண்டாக்கினவர் யாரு? யார் உண்டாக்குனாரு? ஜோராத சொல்லுங்களேன். அப்ப அதோட வேலையில கரெக்டா இருக்கு. அதோட சுபாவம் மாறல, நம்ம சுபாவம் மாறிடுது. 5 அறிவு இருக்கிறதுக்கு சுபாவம் மாத்த தெரியல, 6 அறிவு இருக்கு, நம்ம மாத்திக்கிறோம். ஹல்லேலூயா. படைத்தவர் கரெக்டா தான் படிக்கிறாரு, நடக்கிறவங்க சரி நடக்கிறது இல்லை. இன்னைக்கு அந்த வெளியேறப்பட்ட சிலுவையில் சத்தின ரத்தம்
கொட்டுகிற ரத்தத்தை நமக்காக சிந்தப்பட்டது. அந்த சுபாவத்தை போல நம்ம ரோல் மாடலா மாறணும். ஹல்லேலூயா. ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கு. அந்த கார் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. யார் நல்ல வசதியா பிராண்டா எல்லாத்தையும் இன்டர்வியூ எடுத்துட்ட பிறகுதான் அந்த ரோல்ஸ் ராய் காரை கொடுப்பாங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு காரை கொடுப்பதற்கு இப்படி ஆராய்ந்து பார்த்து கொடுக்கிற அந்த மனுஷன் கொடுப்பாருன்னா அந்த ரோல்ஸ் ராயோட ஓனரே உருவாக்கின கர்த்தர் நமக்கு எவ்வளவு இருப்பார். ஹல்லேலூயா. நமக்கு இன்னைக்கு ஒரு ரோல் மாடல் யாரு கேட்டா ஜீசஸ். ஹல்லேலூயா. அவர் என்ன போல நீ மாறணுன்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் சுபாவத்தை ஆராய்ந்து பார். இட்ஸ் a டைம். பக்கத்துல பார்த்து சொல்ல, தேல் கரெக்டா தான் செய்தது. சொல்ல, தேல் கரெக்டா தான் செய்தது, ஆனா உன் சுபாவத்தான் மாறுது. உண்மைதானே? ஆமென். இந்த பகுதி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த பகுதி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகுதி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுபாவம் இயேசு என்னைக்கு எங்க மாறி இருக்காரா? அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, அரெஸ்ட் பண்ண வர்றாங்க, காதை வெட்டிட்டான். அவர் சுபாவம் மாறல. ஏய் கிவ் த இயர்ஸ். காதை கூட என்கிட்ட தொட்டு காதை மறுபடியும் அவர் சுபாவம் மாத்தல, கரெக்டா இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம காதை யாருன்னா வெட்ட என்ன பண்ணுவீங்க? ஏய், இது நம்ம சுபாவம். இயேசு சுபாவம் வேற. உள்ள பிரெட்டும் வைனும் போறது பெருசு இல்லை, சுபாவம் மாறணும். பக்கத்து பசங்க சுபாவம் மாறணும், சுபாவம் மாறணும். சொல்லுங்களேன், சுபாவம் மாறணும். என் சுபாவம் மாறணும்னு சொன்னேன்னு சொல்லுங்க, உன் சுபாவம் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஹல்லேலூயா. மழை வந்தா கொடை எடுத்துட்டு போன தெரிஞ்ச உங்களுக்கு சுபாவம் வந்தா மாத்தவன் தெரியும். ஹல்லேலூயா. இன்றைக்காக அன்பான தேவ பிள்ளைகளே, விசேஷமா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்போது வார்த்தை ஒன்று வருதுன்னா, இப்ப நான் சொல்றேன், நாளைக்கு எல்லாம் காலை 8 மணிக்கு வந்துருங்க, நம்ம இங்க இருந்து சிங்கப்பூருக்கு போறோம்னு சொன்னா நீங்க என்னென்ன கேட்பீங்க? எப்போ போறோம், எப்படி போறீங்க, எதுக்கு முன்னாடி போறோம், என்ன வாங்கணும், எல்லாம் கேட்பீங்களா இல்லையா? உன் சாவை உன் விசேஷமா பாதையை செவ்வைப்படுத்துவார் சொன்னா, எப்போது செவ்வைப்படுத்துவார், எப்போது, எப்படி செவ்வைப்படுத்துவார், என்றைக்கு செவ்வைப்படுத்துவார் என்ற ஒரு கேள்வி நமக்குள் இருக்கும் போது அந்த காரியத்துக்கு முழுமையாக வெற்றியை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தரோட பாதையை செவ்வைப்படுத்த வேண்டுமானால் அவர் வார்த்தையை நீ கேட்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது, சுய புத்தியின் மேல் சாயாமல், ஹலோ, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்த. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்து. உன் பாய் ஃப்ரெண்டே இல்ல, ஹல்லேலூயா, உன் கேர்ள் ஃப்ரெண்டே இல்ல, உங்க புருஷனே இல்ல, உன் பொண்டாட்டியே இல்ல, ஹல்லேலூயா, XYZ. அவர் நினைக்கணுமா? அவரை நினைக்கும் போதுதான் பாதைகள் செவ்வைப்படுத்துவாராம். எப்பொழுது? வேதம் சொல்லுது, நம்முடைய சுய புத்தி மேல் சாயாமல் எல்லா காரியத்தையும் அவருக்கு முன்பாக வைக்கும் பொழுது. தாவீது சொல்கிறார், நான் படுக்கும் பொழுது, நான் படுக்கைக்கு படுக்கும் பொழுது நான் அவரை நினைத்துக் கொள்கிறேன், என்னோட போக்கிலும் வருத்திலும் அவரை நினைத்த உடனே தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 25:9 சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்களை, இங்க கவனிக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு நமது வழியை போதிக்கிறார். யாருக்கு வழியை போதிக்கிறாரா? யாருக்கு? பக்கத்துல பாருங்க, சாந்த குணத்துக்கு, அல்லையா, சாந்தி இல்ல, சாந்த குணத்துக்கு. அல்லையா, எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் உருன்றது. அந்த உருளை யார் பண்ணும் சொல்லு? உருள் சிங்கமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோட்ல எல்லாரும் மேய்ஞ்சிட்டே இருக்கும், பாத்துக்கீங்களா? ஒரு கார் சவுண்டு கேட்டா போதும், என்ன வரும்? உருன்னு வரும். ஏன்னா அது என்னைக்கோ அதை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பான், அதனால அது அதே டென்ஷன்ல வந்து உருன்னு வரும். அல்லையா, நம்ம கூட அது இருக்கு. என்ன குணம்? உரு குணம் இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். ஐயோ, என் பிள்ளைகளை பண்ண நாயின்வேனா? அல்லையா, ஆண்டு அழகா உங்களை படிச்சிருக்கிறார், அழகா வந்திருக்கீங்க, எல்லாம் அவரோட கை தட்டுங்களேன். சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், மனதார சொல்றேன், எல்லாம் கை நீட்டிக்கோங்க, எல்லாம் கை நீட்டிக்கோங்க. உண்மையா சொல்ற, தேவ பலிபீடத்துல கர்த்தர் வருது. எப்ப ஆண்டரோட வார்த்தை கீழ்ப்படுறீங்களோ, ஆண்டு ஆசீர்வதிக்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு இன்னைக்கு எதுன்னு தெரியல. ஆண்டு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்காரு, எடுத்துக்கோங்க. ஆண்டு ஒரு கிஃப்ட் கொடுக்காரு, எடுத்துக்கோங்க. 3வது கிஃப்ட் உங்களுக்கு கொடுக்குறாரு கர்த்தர். நிச்சயமா சார், எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படுறீங்களோ அவர் கிஃப்ட்டை கொடுத்துறாரு. அல்லேலூயா.
இன்னைக்கு எல்லா மாப்பிள்ளையும் பொண்ணு போல கல்யாண நாள் போல வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு பைபிளை கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. கர்த்தர் அதையும் மாத்துவார். ஏன்னா இம்மட்டும் நடத்தினவர், இம்மட்டும் ஒயிட் போட வைத்தவர், இன்னும் ஒயிட் போட வைப்பார். அல்லேலூயா. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் யாரு? இப்ப நானே இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னா மேல அவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. பா, என் பிள்ளைங்களுக்கு என் மகன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு வந்தாங்களே, அதனால சும்மா இருப்பேன்றீங்க. ஒரு ஹோட்டலுக்காரன் வந்து சட்னி கேட்கறதுக்கு மேலே உழுந்து வந்து சட்னி கொடுத்தா சும்மா இருப்பீங்க? போகும்போது தான் கொடுப்பீங்க. ஒரு மனுஷனை டிப்ஸ் கொடுக்கும் பொழுது படைச்ச தேவர் டிப்ஸ் கொடுக்க தெரியாது அவருக்கு. அதுதான் நீங்க டிப்ஸ் கொடுக்குற. உன் பாதையை நான் செவைப்படுத்துவேன். உன் பாதையை இது வரைக்கும் நீ கோனில் பெண்டு பண்ண நடந்து போயிருக்கலாம். ஆனால் உன் பாதையை எப்போ பாதையை செவைப்படுத்துவார்னா அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். ரெண்டாவது, சுய புத்தின் சாயக்கூடாது. அவருக்கு உண்மையா இருக்கணுமா? டென்ஷன். ஒரு பாஸ்டர் இப்படி ஒரு மனுஷன் போனா, பாஸ்டர் என்னால டென்ஷன் தாங்க முடியல, ஒன்று போனா இன்னொன்று வருது, ஒன்று போனா இன்னொன்று வருது, டென்ஷன் மேலே டென்ஷன் வருது. பாஸ்டர் சொன்னார், அவர் கிராம பக்கத்தில், அப்பா இன்னைக்கு வா, அந்த கிராமத்தில் ஒரு 100 எருவு மாடு இருக்கு. அது நைட்டு போயிட்டு அந்த எருமாடு எல்லாத்தையும் இப்போ விடிய நல்லா தூங்க வையின்னு சொன்னாராம். இவனும் போனானா ஒரு பக்கம் 50 நல்லா தூங்கினு தான், இன்னொரு பக்கம் அவனோட பாட்டுக்கிட்டு பாடி இன்னொரு 50 தூங்க வச்சிட்டான். அப்பான்னு சொல்லி முடிக்குது 2 எருமாடு அங்கே எழுந்துக்குதான். திருப்பி பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்குள்ள திருப்பி இந்த ஒரு 2 எருமாடு எழுந்துக்குதான். அல்லையா, நம்ம வாழ்க்கையில் எல்லா எருமாடுகளும் வரும், எல்லா எருமாடுகளும் எல்லா போராட்டம் வரும், எல்லா பிரச்சனையும் வரும். நம்ம இயேசு கூட இருக்கிற வரைக்கும் சோர்ந்து போகக்கூடாது. வாழ்க்கை ஓட்டமே ஒரு பள்ளமேடு கரடுமுரடா இருக்கும், ஆனா அதை தட்டி தூக்கி கொண்டு போற இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர் சுய புத்தி மேல் சாயக்கூடாது, அது டென்ஷன் ஆகக்கூடாது. கர்த்தர் உங்களை நடத்தி வேண்டுமானால் உங்களுக்கு சாந்த குணம் இருக்கணும். அல்லேலூயா. சாந்த குணம் இருக்கணும். இந்த சாலை ஸ்டார்ட் ஆனவங்களுக்கெல்லாம் ஒரு சாந்த குணம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரண்டாவது மூணாவது பார்க்கும்போது சங்கீதம் 25:10 சொல்லுகிறது, கர்த்தருடைய உடன்படிக்கை அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமுமானது. அவர் வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர்களுக்கு அவர் வழி போதிப்பார். சங்கீதம் 25:12 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். பயந்து கொள்ளும் போது கர்த்தருக்கு பயந்து அவர் வார்த்தையை கை கொள்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வழியை போதிப்பார். நம்மோட எதிர்கால திட்டத்தை நமக்கால தெரிந்து கொள்ள முடியாது, ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை, பெரிய திட்டத்தை வைத்திருக்கார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து பெரிய திட்டம் இருக்கு, பெரிய திட்டம் இருக்கு. நீ நினைக்கலாம், எனக்கு வயசாயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல பொட்டியில போற, இனிமேட்டு நான் திட்டம். ஹலோ, நீ போறதுக்கு முன்னாடி உன் ஆயுசு நாட்டை கூட்டி கொடுத்த திட்டத்தை நிறைவேற்ற போவ. அவர் சொன்னா சொன்னதுதான். அல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு வாக்கு மாறுற தேவன் அல்ல, சொன்னா சொன்னதுதான். He is a good God. அவர் சொல்லுகிறத செய்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய விசேஷமா ஏசாயா 30ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போது, நல்லா பாருங்க, நீங்க ரைட் சாயும் பொழுது, இடதுபுறமாய் சாயும் போது, லெஃப்ட் சாயும் பொழுது, வழி இதுவே, இதிலே நடுவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இந்த நாள் அன்பான தேவ பிள்ளைகளை, சபையாருக்கு ஒரு காரியத்தை தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார். இந்த நாள்ல இருந்து ஒரு சத்தம் உங்கள் காதுகளை கேட்கும். ரைட் திரும்பும் போது நோ, லெஃப்ட் திரும்பும் போது நோ, நேரா போன்னு சொல்லுவார். ஒருவேளை ரைட்டு போன நேரா போகாத, ரைட்டு போன்னு சொல்லுவார். ஏன்னா அந்த சத்தத்தை கேட்க நீ கிருபையுள்ளவனா இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு எப்பவுமே பாட்டை கேட்டு உலக காரியத்தை கேட்டுனா எங்க ஆண்டு சத்தம் கேட்கும்? அல்லேலூயா. உண்மையா சொல்லுங்களேன், ஆண்டு சத்தத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க, உலக சத்தத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க பாதை சேவைப்படுத்தணுமா, உங்க பாதை கரெக்டா போகணுமா, உங்க பாதை பர்ஃபெக்டா நடக்கணுமா, எல்லா குடும்பம் சரி, வாழ்க்கையில் பிசினஸ், வேலையில இருந்து படிப்புல எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணுமா, கர்த்தர் சமூகத்தில் வார்த்தையை கேட்கணும். சுய புத்தியில இல்ல, அவர் சாயலாக அவருக்கு கொடுத்த நமக்கு தரிசனத்தை கொடுத்து ஓட்டத்தை ஓட வைத்து அவருடைய சமூகத்தில் அவரை போல மறுரூபப்படுத்தி ஒரு ரோல் மாடல தேவ சமூகத்தில் உட்கார பொழுது அவர் சத்தம் கேட்கும். பயந்து கேட்கணும். ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன், ஆண்டவரோட வார்த்தையை சொல்லும் நான் கேட்கிறேன் என்று சொல்லும்போது சாமுவேலுக்கு போகும்போது கர்த்தர் பேசினார். இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளை கர்த்தரோட சத்தத்தை கேட்கணும். மார்க் 13ஆம் அதிகாரம் 36 வசனம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போகும். அவர் வார்த்தைகள் ஒன்றும் ஒரு நாளும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்னால செய்ய முடியும், என்னால நடத்த முடியும், என்னால முடியும். சொல்லுங்களேன், என்னால முடியும், என்னால முடியும்.
என்ன உன்னால முடியாது. ஆனா இன்னைக்கு அவர் ரத்தத்தை பானம் பண்ணும்போது அந்த ரத்தத்தால முடியும். அல்லேலூயா. அவரால் முடியும். ஒரு தீர்மானம் எடுங்க. ஐயோ நான் காலையில் எழுந்துக்க முடியல, என்னால் எழுந்துக்க முடியும். தேல் மாத்திக்கலையே, ஏன் நீயா மாத்திக்கிற? உண்மையா சொல்லாமே சொல்லுங்களேன். மாறாத என் கர்த்தர் மாறாதவர். அவர் சொல்ற வார்த்தையில உறுதியா இருப்பார். டேக் a decision. ஒரு உதாரணம், சடனா ஒரு நல்லா இருக்கீங்க, ஸ்லிம்மா ஒரு 50 கிலோ இருக்கீங்க, சடனா ஒரு 85 கிலோ ஆயிட்டீங்க. 85 கிலோ ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? கண்ணாடி முன்னாடி என்ன பேசுவீங்க? சொல்லுங்க, ஏதாவது பேசுவீங்க. கண்ணாடி முன்னாடி என்ன பேசுவீங்க? 85 சடனா ஒரு நல்லா இருந்தீங்க, நல்லா ஓகே, 32 சைஸ் இன்னைக்கு 48 ஆயிடுச்சு. ஓலே காத்துருக்கு சோத்திரம். கண்ணாடி முன்னாடி அப்போ நீங்கள் அழகாக தான் கண்ணாடி முன்னாடி என்ன சொல்லுவீங்க? ஒரு தீர்மானம் எடுப்பீங்களே, என்ன எடுப்பீங்க தீர்மானம்? இனிமேல் கொஞ்சமாக சாப்பிடணும், டயட். அது நீ உஷா எடுக்க மாட்டா, சும்மா பேச்சது, பொய் சொல்லாது. என்ன தீர்மானம் எடுப்பீங்க? சொல்லுங்களேன், என்ன தீர்மானம் எடுப்பீங்க? இவ்வளோ தான் சாப்பிடணும், காலையில் எழுந்திரிச்சிக்கணும், போயிட்டு காலையில் வாக்கிங் போகணும், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும், எல்லா தீர்மானம் எடுப்பீங்க. இன்னைக்கு அன்னைக்கு எடுப்பீங்க, மறுநாள் தூங்கிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. தேக்க இருக்கிற புத்தி கூட உங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க, என்கிட்ட பேச சொல்லுவாங்க, நான் காலையிலேருந்து வாக்கிங் போவேன், நான் காலையிலேருந்து ஸ்விம்மிங் போவேன், நான் காலையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஹலோ, பேச்சு பத்தையா இருக்கு, வார்த்தை கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. 48 49 ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதுல ஒரு தீர்மானம், நான் குறைப்பேன். அதே போல இயேசுக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன்னா அது செய்த முடிப்பேன். என் பாதையை செவைப்படுத்த போகிறார். எனக்கு முன்பாக சமுத்திரம் இருந்தா கூட அதை நீக்கி போட்டு உருவாக்கி கூட என்னோட இருக்கிறார். ஒரு தீர்மானம், டேக் a decision. Be a role model like a Jesus. Be a role model like a Jesus. போத்தீஸ்க்கு போகும்போது பார்ப்பீங்க, அங்கே ஒரு பொண்ணு, சினிமா ஆக்ட்ரஸ் பொண்ணு, சாரி அழகாக கட்டியிருக்கும். அதை உடனே இமேஜின் பண்ணுங்க, இதை கட்டினா எப்படி இருப்பேன்? அல்லேலூயா. இந்த பக்கம் சல்மான் கான் கோட்டு போட்டிருப்பார், ஜென்சிங் போட்டா இது கோட்டு போட்டா எப்படி இருப்பேன்? கோட்டு பூட்டெல்லாம் போயிடும். ஆனால் ஆண்டோட வார்த்தை எப்போ நிற்கும்? ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். பி லைக் ஒரு ரோல் மாடல். சம்பளம் ஏறும் போது பாடி லாங்குவேஜ் மாறுதா இல்லையா? மாறுதா இல்லையா சிஸ்டர்? ஓகே. சம்பளம் ஏறதுக்கு முன்னாடி வெள்ளி கொலுசு போட்டிருக்க பார்த்துருக்கேன். சம்பளம் நல்லா ஏறினோன்னு தங்க கொலுசு மாற்றிருக்கீங்க. அதுல ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தரோட வார்த்தையில தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு ஏதோ ஒன்று மாத்திக்கிறேன், ஏதாவது ஒன்று மாத்திக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஏதாவது ஒன்று மாத்திக்கிறேன்னு சொல்லுங்களேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய, நல்லா புரிஞ்சுக்கோங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனை முதல்ல வைக்கணும். put God first. எல்லா விஷயம் put God first. பக்கத்து பசங்க put God first. ஆண்டவர் முதல்ல வைங்க, ஆண்டவர் முதல்ல வைங்க. தேவனுக்கு உனக்கு முன்பாக முதலாவது வை. கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது நம்மோட வாழ்க்கை மாறும். கர்த்தரை முன்பாக வைக்கும் பொழுது நீ பின்பாக போக மாட்டாய், முன்பாக போவாய். If you keep God friend, God will lead you before. பின்னாடி தள்ள மாட்டார். நீ இயேசு முன்பாக வைக்கும்போது கர்த்தர் உன்னை பின்னாடி புஷ் பண்ணி முன்னாடி ஓட வைப்பார். உபாகமம் 28:14 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். வசனம் உண்மைதான். என்ன சொல்லுது? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அப்ப யாரை வைக்கணும் முன்பாக? கர்த்தரை முன்பாக. வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவது வேத வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக, தாவீது சொல்றான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவேன். ஏன் தாவீதுக்கு கூடவே இருந்தாருன்னா, தாவீது ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம். அப்ப தாவீது எனக்கு பிரியமானவன் சொல்றார். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும், எல்லா ஹஸ்பண்டுக்கும் சொல்லுவாங்க, என் மனைவி சொல்றதா செய்வேன். யார் முன்பாக இருக்கிறீங்க? எல்லாம் உள்ள பயம், எல்லாம் சோறு போட மாட்டாங்களே, உண்மைதானே? நானும் சார் 2 பேரும் ஆண்டவர் முன்பா வைங்க, ஆண்டவர் முன்பா வைங்க. நீங்க முன்பா வச்சு பாருங்க, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல் மேலாக்கப்படுவார். மேலே வரப்போறவங்களை ஆமேன்னு சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் யார் வைக்கணும்? கர்த்தரை வைக்கணும். அவர் முன்பாக வைக்கும் போது நீ பின்னாடி போக மாட்டே, ஒரு முன்னாடி தான் தள்ளுவார்.
நீதிமொழி 21:31 சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால். ஏன் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்றாங்கன்னா, விசேஷமா யோவான் 15:5 சொல்லுகிறது, நானே திராட்சை செடி. எவ்வளவு அழகா சொல்றாரு, நானே திராட்சை கொடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. மறுபடியும் வசனம் வாசிப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடி, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், அவர் நம்மோட நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது, அவர் இல்லாம ஒண்ணுமே நடக்காது. அப்போ நானே சொல்றேன்னா, பின்னாடி போய் சுத்தின்னு வருத்தோட அவர் முன்பாக வைங்க. முன்பாக ஒரு சில குடும்பங்களை பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் பண்ணிவிடுவாங்க. லேண்டு வாங்க போகிறது எல்லா லேண்டெல்லாம் வாங்கிட்டு வந்துடும். வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டேட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் போய்ட்டு, ஆண்டவர் எப்படியாவது ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிச்சு கொடுத்துருங்க ஆண்டவர் வாங்க. யாருன்னா முன்னாடி இந்த லேண்டு வேணுமான்னு கேட்டிருக்கீங்களா? வசனம் சொல்லுது, நீ வலது ஒரு திரும்பவும் முன்பாக திரும்பும் போது என் சத்தம் கேட்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கேட்கணும். கேட்டு செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார். முதல் இடத்தை அவருக்கு கொடுக்கணும், முதல் இடத்தை அவருக்கு கொடுக்கணும். சபைக்கு செல்ல லேட்டாக வருவாங்க. அதில் பொண்ணு சொல்கிறேன், ஏன் கேட்டா இட்லி சுட்டு வந்தேன் பிரதர். எதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க? ஏங்க பக்கத்தை சொல்லுங்களேன். இட்லிக்கு போய் சாப்பிட்ற இட்லிக்கு முக்கியத்துவம். அல்லேலூயா. பொண்ணெல்லாம் பார்த்துருவாங்க, பையெல்லாம் பார்த்துருவாங்க, ப்ரொஃபைலை பார்த்துருவாங்க, காரு பங்களா எல்லாம் இருக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் இருப்பான், சுமாராக தான் இருக்கும், வீடு சொந்த வீடு கிடையாது, ஆனால் நல்ல குணம், ஆவிக்கு ருசி நல்லா இருக்கிறான். ஆண்டு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ஒரு 4 வருஷம் அந்த மகனை உயர்த்த போறாரு, ஒரு தீர்க்கதரிசனம் வச்சிருப்பார். ஆனா இவங்க அதை பார்க்க மாட்டாங்க. சொந்த வீடு இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் போய் அனுப்புவாங்க. அல்லேலூயா. யாரை முன்பா வச்சாங்க? அதுக்கப்புறம் அரியுது, சோரியுது, கோரியுதுன்னு சொல்லி இருக்குது. கர்த்தரை முன்பாக வைக்கும் போது கோணலானவைகளை செவையாக்குவேன், வாளாக்காமல் நீ கீழாகாமல். எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். அப்ப யாரை முன்பாக வைக்கணும்? அவரை முன்பாக வைக்கணும். ஒரு காலம் எனக்கு முன்பாக காலம்லாம் அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து பயந்த பிள்ளைங்களாம் வந்து அந்த காலத்துல அப்பா அம்மா பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ கல்யாணம் பண்ணதை பார்த்துட்டு கல்யாணம் பண்றாங்க. அல்லேலூயா. காலம் ஓடுது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்துக்கு கீழ்ப்படி, என்ன முதல் வை. அது யார்கிட்ட? வாலிப பிள்ளைங்க எல்லாத்தையும் சொல்ற, பெரியவங்கள்ட்ட. கர்த்தரை முன்பாக வச்ச ஆண்டவரே, I keep you friend in all the time and all the decision you give me knowledge. நீ கேட்கும் போது கர்த்தர் பேசுகிற ஒரு பொருளை வாங்குறங்க, எல்லாம் புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு பொருளை வாங்குறதுக்கு ஆன்லைன்ல ஒரு பொருளை வாங்குறீங்க, அது கேர்ள்ஸ் பாய்ஸ் ஃபேமிலி, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, ஒரு சுடிதார் வாங்கினாலும் சரி, எதை வாங்க, என்ன பார்ப்பீங்க? என்னென்ன பார்ப்பீங்க சொல்லுங்களேன். ஒரு பொருளை வாங்குறது என்னென்ன பார்ப்பீங்க? குவாலிட்டி. அப்ப சொல்லுங்க, இந்த பக்கம் என்னென்ன பார்ப்பீங்கம்மா? ரிவ்யூ பார்ப்பீங்களா? நான் வாயை திறக்க மாட்டேங்க, தப்பா என்ன சொல்லட்டும்? கட்ட தானே போறேன், ட்ரெயின் கட்ட போதா? கட்ட தானே போகுது, அப்ப கட்ட போது சொல்லு. என்னென்ன பார்ப்பீங்க? பிரைஸ், அப்புறம் குவாலிட்டி, அப்புறம் பிராண்டு, அப்புறம் சொல்லுங்களேன். எல்லாம் வாங்குறவங்க தான் ஆன்லைன்ல சொல்லுங்க. ரிவ்யூ அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் குவான்டிட்டி, பிரைஸ், அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு எத்தனை ஸ்டார் இருக்குன்னு பார்ப்பீங்க, அப்புறம் எத்தனை கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்பீங்க. உண்மைதானே? இதெல்லாம் ஒரு பொருளை வாங்கும்போது பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இதுல என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கு பார்த்துருக்கீங்களா? இதுல எவ்வளோ கமெண்ட்ஸ் இருக்கு. அதான் சொல்றாரு, இதை முன்பா வைக்கும் பொழுது பின்பா அவர் வந்து பின்னாடி சொல்லுவார். இது நான் ஆண்டவர் பேசுறார். Put God first in every situation. ஆனால் தேவ சமூகத்தில் யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 3-4-5 சொல்லுகிறது. யாத்ராகம் 20ஆம் அதிகாரம் 3-4-5 சொல்லுகிறது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளும் ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன். நல்லா புரிஞ்சுக்கங்களா, நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர்? அவர் ஏன் அது எரிச்சல்னா,
கோவம் இப்படிலாம் இல்லை. எரிச்சல்னா எரிச்சல், அந்த எரிச்சல் இல்லை. எரிச்சல்னா ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது For I the Lord thy God am a jealous God. அப்படின்னா பொறாமை, அப்படின்னா எனக்கு மட்டும்தான். ஒரு அம்மா பையனை விட்டு கொடுத்துருவீங்களா? ஒரு சின்ன குழந்தை வந்து ஸ்கூல்ல அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு என் புள்ள அடிச்சு ஏன் அடிச்ச கேட்பீங்களா? எதுக்கு? ஏன் அந்த குழந்தை எவ்வளவு வச்சிருக்கீங்க? அவ்வளவு அன்பு வச்சிருக்க. இயேசு உங்க அன்பு வச்சிருக்கிறார். அதே போலதான் நீ முதல்ல இடத்துல வேற எதுக்குன்னா கொடுக்கறனா, உண்மையா சொல்ற வேதம் சொல்லுது அது விக்கிர ஆராதனை அர்த்தம். ஹல்லேலூயா. எதை வந்து நீ முக்கியத்துவம் ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுக்காம நீ ஆண்டவருக்காக வேற எதையும் முக்கியத்துவம் கொடுக்கறனா அது விக்கிர ஆராதனை, அது எரிச்சல். ஆண்டவர் எரிச்சல். இஸ் a jealous God. அவர் நீ மட்டும் அவருக்கு மட்டும் தான் நீ இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னோட இருக்கிறேன், என் கர்த்தரோட பேசுகிற தேவனா. முதலாவதாக இயேசு நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் உணர வேண்டும். நேசிக்கிறதுனால தாங்க சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் காண்பித்தார் அன்பு இவ்வளவு பெருசு. அவர் அன்பு எங்கன்னா அதுதான் காட்ட முடியும். அல்லேலூயா. பிரதர் நேசிக்கிறீங்களா? பிரதர் என்ன நேசிக்கிறீங்களா? உண்மையை நேசிக்கிறீங்களா? பிரதர் ஒரு சிலுவை எடுத்துருவாங்க முடியுமா? சாத்தியம் கிடையாது. நம்ம அன்பு இப்படி தான் தெரிவிக்க முடியும். இப்போ உஷாவும் பாஸ்டமாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்களேன். உஷா சொல்றாங்க மேலே மேலே போயிட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துட்டா மேலே கீழே குதின்றாங்க, உன் அன்பு தெரிவின்னு. உஷா குதிப்பான். உஷாவோட ஃபேஸ் எல்லாம் என்ன ஆயிடும்? எப்படி? ஓகே சிஸ்டர் பிரேஸ் லார்ட் ஜம்ப் பண்ற ஜம்புவாங்க. என்ன பண்ணுவாங்க? முகம், ஆனா இங்க முகம் மாறல. அடிச்சாங்க, சிரிச்சுட்டே இருக்க. யார்? உனக்காக, எனக்காக. அந்த அன்பை ஈடு ஒண்ணு பண்ண முடியாது. அந்த அன்பை காண்பிச்சார். அந்த அன்பு தான் சொல்லுது அவனை ரொம்ப நேசிக்கிறேன். அதுதான் பொறாமை. ஐயோ கிதியோன் என்ன தவிர வேற யாரும் பார்க்க முடியாது, கிதியோன் என்ன தவிர வேற யாரும் நேசிக்க கூடாது. கிதியோன் ராஜசேகர் ஒரு காலத்தில் ரட்சிக்கப்படும் வேற பக்தனா இருந்தோம், ஓடுவான். ஆனா இயேசு நேசிக்கிறான்னு சொன்னேன்னு ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நல்ல ஒரு மனைவியை கொடுத்து குழந்தைய கொடுத்து ஒரு வீடை வாங்கபடி கர்த்தர் கிருபை கொடுத்தாருன்னா இயேசு அவனை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. உன்னை நேசிக்கிறதுனால தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீங்களும் அவரை நேசிக்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொல்லுங்க. நீங்க அவரை நேசிச்சீங்கன்னு ஒரு உண்மையான ஒரு அடையாளத்தை சொல்லுங்க. நான் உண்மையா சொல்ல முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் புது ஆண்டுல, எல்லாம் வெள்ளல் ஜோலியமா வரணும். என்ன பண்ணீங்க? எல்லாம் வந்தீங்களா இல்லையா? இதுதான் அவர் நேசிக்கிறது. இது அவர் நேசிக்கிறது. காணிக்கப்பட்ட போறது, தசம கொடுக்கிறது, அதெல்லாம் செகண்ட், அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இல்லை, அதெல்லாம் கட்டளை. பட் ஆனா இது ஓப்பன் ஹார்ட்டட். அவரை நேசிக்கணும். அந்த நேசம் தான் நீ உன்னோட பேசுகிறார். பொறாம, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் எனக்கு மட்டும் தான் சொன்னேன், வேற விட்டு கொடுக்க மாட்டேன். டைனான வேற விட்டு கொடுக்க மாட்டேன், சாமனோட யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், ராஜசேகர் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ராஜசேகர் எனக்கு மட்டும் தான் சொந்தம். அவனுக்காக தான் ரத்த சிந்தினேன், நான் உனக்காக தான். வேற யாரும் உன்னை பாப்பா? உன் குடும்பம் கைவிட நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு உலகம் கைவிட நான் உனக்கு கைவிட மாட்டேன். ஏன்னா உனக்காக சிலுவர் சிந்தனை தான் நீங்க பேசிக் கொண்டிருக்கார். அன்பான தேவ பிள்ளைகளே, மத்த 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமம் மிகுதியானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். நம்முடைய இருதயத்துல அப்ப என்ன இருக்கு? வசந்த மறுபடியும் வாசிங்களேன். அக்கிரமம் மிகுதியாவதினால், நல்ல அழுத்தமா, அக்கிரமம் மிகுதியாவதினால், அக்கிரமம் மிகுதியாகுதினால் அநேகருடைய அன்பு தனித்து போ. நம்முடைய இருதயத்துல அப்ப என்ன இருக்கு சொல்லுங்களேன், நல்ல ஜோரா சொல்லுங்களேன். நான் சொல்ல, உங்ககிட்ட அன்புல என்ன இருக்கு? உள்ள எல்லாம் உள்ள இருக்கு. அல்லேலூயா. நம்ம கிட்ட உள்ள என்ன இருக்குதாங்க சரக்கு வெளியே தெரியும். ஆண்டு இன்னைக்கு பேசுறார், உன்னுடைய கிரியைகளை பார்க்கிறேன், உன்னோட ஒழுக்கத்தை பார்க்கிறேன், நீ சபையை தாங்குகிறத பார்க்கிறேன், நீ உதவி செய்கிறத பார்க்கிறேன். ஆனா எல்லா விஷயத்துக்கு தேவன் சொல்ற, அன்னைக்கு எபிசே சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்துல எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொன்னார். இன்னைக்கு சபையாருக்கு சொல்றாரு, எல்லாத்தையும் ஓகே டன், நீ உண்மையா இருக்கிற, தசமத்துக்கு உண்மையா இருக்கிற, காணிக்கையில உண்மையா இருக்கிற, சொல்ற வார்த்தைக்கு உண்மையா இருக்கிற, எல்லாம் இருக்கிற, அந்த அன்புக்காக உன்னிடத்துல ஒரு குறை இருக்குதுன்றார். இன்னைக்கு சபையாரு இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தையின்படி வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில எந்த அன்புங்க? நல்ல யோசிச்சு பாருங்களேன். ஆதியில நீங்க என்னென்ன அன்பு ஆண்டவருக்கு செலுத்திருப்பீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற முதலாவது the first love ஆண்டவர் சமூகத்தை கேட்கிறார். அந்த ஜெலஸ் காட்டை கேட்கிறார், அந்த அன்பு எனக்கு மறுபடியும் கொடுன்ற. அந்த அன்பை நீ கொடுத்து பாரு,
உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். உன் பாதை கோணலன்னு செவ்வைப்படுத்துவார். கூட தான் வராருங்க. ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா திருப்தியா சாப்பாடு கொடுத்தன டிப்ஸ் தெரிஞ்சு வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? ஒரு தேல் அதோட சுபாவத்தை மாற்றிக்க பர்ஃபெக்டாக செய்யும் பொழுது நம்மளோட பர்ஃபெக்டாக செய்ய முடியாதா? அந்த ஆதியில் அன்பெடுத்த தேவனோட சமூகத்தில் இருக்கணும். யோவான் 13:35 சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அந்த அன்பு உள்ள இருக்குன்னா வெளியால் சொல்லணும் இயேசு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன், நான் பைபிளை 10 வாட்டி கடிச்சு குடிச்சிட்டேன், நல்லா ஜெபம் பண்றேன், உபாசைகள் எல்லாம் சொல்றேன். மற்றவங்க சொல்லணும் அந்த அன்பு இயேசுனோட இருக்கிறார். அதுதான் அன்பு. அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், படிக்கிற ஸ்தலமா இருக்கட்டும், வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், பிசினஸ், எங்க போனாலும் அன்பு வெளிப்படும் பொழுது இயேசு அன்பு வெளிப்படணும். அந்த வெளிப்படும் போது அவங்க சொல்லணும் இது இயேசுவோட பிள்ளையா இருக்கணும். என் ரோல் மாடல் நம்ம மாறினாதான் அன்பு வெளியே வரும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், சிலருங்க பேசுற இன்னைக்கு சில விஷயத்துல நீ மாத்தும் பொழுது நான் மாத்துவேன், நீ மாத்தும் போது நான் மாத்துவேன். நீ யாரோட பிள்ளை? கிதியோன் அப்பா பேருனா? கிதியோன் உங்க அப்பா பேருனா? அப்பா பேருனா? சாமுவேல். எங்க அப்பா பேர் சொல்லுங்களேன். எங்க அப்பா பேர் மாம்சத்தின் அப்பா பேர் சைமோன், ஆனா ஆவிக்குற தகப்பன் பேர் இயேசு. அவர் தான் ரோல் மாடல். அவர் ரோல் மாடலா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து ரோல் மாடல் ஆடுவார். ஏன்னா அக்கிரமங்கள் நம்ம இந்த நேரத்தில் எல்லாத்தையும் காட்டுது. மத்திய 6:26 வாசிக்கும் பொழுது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? நம்ம இருதயம் எங்க இருக்கோ, உண்மை இருதயத்தில் அன்பு இல்லைங்க. என்ன இருக்குதுன்னா உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அங்கே இருதயம் இருக்கும். பொக்கிஷம் எங்க இருக்கும் அங்கதான் இருதயம் இருக்குமா. உதாரணம் சொன்ன, ஓய்வு நாள்ல சபைக்கு வராம சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனீங்கன்னா, ஆராதனைக்கு வராம சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனீங்கன்னா உங்க இறுதி எங்க இருக்கு? சொந்தக்கார மேல இருக்குது. ஆமீன் சொல்லுங்களேன். இனிமேட்டு சொந்தக்கார கல்யாணம், உங்க புளியாங்கோட்டை கல்யாணம் போக கூடாது. கர்த்தரோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எஸ், கர்த்தரோட வார்த்தைக்கு பிறகுதான் அது. ஓய்வுனால முதல் காரணம் வைக்க கூடாது. ஆண்டுக்கு தான் அது. ஏன்னா ரொம்ப ஜெலஸ் காட். என்னால் எனக்கு யாரும் செய்யக்கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை, ஓகே. பட் ஆனா அதே ஒரு சாக்கா வச்சு போறது வேற. இது யாரு பார்க்கிறா? அவர் பேர்னா இல்ல, காண்கின்ற தேவன். என்ன சொல்ல? காண்கின்ற தேவன். அல்லேலூயா. நீ அவங்கள ஏமாத்தலாம் சிஸ்டர், நீ உன்னை ஏமாத்தலாம், அவர் ஏமாத்த முடியாது. ஓய்வு நாள்ல அவருக்கு மட்டும்தான் அவனுக்கு இறுதி. அப்ப எங்க இருக்குதோ பொக்கிஷம் அங்கதான் இருக்கு. ஒருவேளை நைட்டு சடனா ஒரு 2 மணிக்கு வராங்க சொந்தக்கார பையன், ஒரு நாள் பிரீஃப் கேஸ் எதை வச்சு இது பாதுகாப்பாக வச்சுக்கோங்க நிறைய இருக்குதோ சொல்லிட்டீங்கன்னா காலை 7:30 மணிக்கு சபைக்கு வருவீங்க. சாம் நான் சொல்றேன், பிரீஃப் கேஸ் படுத்துட்டு போனான். அப்ப அவன் இறுதி எங்க இருக்குது? பொக்கிஷம் அங்கதான் இருக்கு. உன் இருதயம் கர்த்தருக்காக இருக்கணும். தேவசம் நம்முடைய இருதயத்தோடு அவரை நேசிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:9-10 சொல்லுகிறது, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும். வசனம் சொல்லுது, உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். மறுபடியும் வாசிங்க. உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் பொருளும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். உன்னோட பாதை கர்த்தர் செவ்வைப்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முதல் இடத்தை கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, இனி எல்லா சிச்சுவேஷன் ஃபர்ஸ்ட் உங்களை வைப்ப. ஆண்டவரே, நீங்க வச்சு பாருங்க. ஒரு சில நேரம் நினைக்கலாம், என்னடா இது, நீங்க வச்சு பாருங்க, கர்த்தர் மாத்துவார். இயேசுவே முதல் இடத்தை வச்சார். அல்லேலூயா. இருதயம் உங்க இருதயம் பொக்கிஷம் எங்க இருக்குதோ அங்கதான் உங்க இருதயம். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. இப்போ அப்படியே இயேசுவோட சரித்திரத்துக்கு போகும் பொழுது ஒரு நேரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். இயேசுவும் இது முதல் இடத்த காரியத்தை கொடுத்தார் என்று பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு சாத்தானும் விசேஷமா இயேசுவும் சாத்தானோட உரையாடலை இங்க பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்ச சம்பவம், அது சொல்ல விரும்புகிறேன்.
லூக்கா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் இயேசு பிசாசு சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே என்று இயேசு வந்து பிசாசு இடத்துல சொல்றார். அதுக்கு அவன் பிரதியுத்தரமாக இன்னொரு வார்த்தை விசேஷமாக லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், நல்ல கவனிங்க, உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். பிசாசு சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்களிலே எவ்வளவு நேரத்துல, எத்தனை நிமிஷத்துல, ஒரு நிமிஷம், கவனிங்க, எத்தனை நிமிஷம் போட்டுருக்கு, ஒரு நிமிஷத்துல காண்பிக்கிற நீ என்ன பணிந்து கொண்டா தருவேன்றான். அப்படிதானே? இது எப்பதான், இப்போ நம்ம உலகத்தை ஒரு நிமிஷம் பார்க்க முடியல, மொபைல பார்க்க முடியல, டேப்ல பார்க்க முடியுமா இல்லையா? ஜார்ஜ் புஷ் அங்க பேசுறாருன்னா லைவ்ல எங்க பார்க்க முடியுமா இல்லையா? 10 நிமிஷம் ஆகுமா? எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு நிமிஷத்துல. இப்போ அப்பவே இயேசு கிட்ட காட்டுறான் இதெல்லாம் காமிச்சான்னு. அப்ப இதே போலதான் பிசாசு நமக்கு எல்லாத்தையும் காட்டுவான், எல்லாத்தையும் காட்டுவான். இந்த ராஜ்யத்தை உனக்கு தான், நமக்கு யார் காட்டுறா நமக்கு தெரியாது, பார்த்ததெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்றோம். ஆனா இயேசு நிதானித்து சொல்லுகிற வார்த்தையை பார்க்கும் பொழுது விசேஷமாக we have to search in everything. லூக்கா 4:8 சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றான். நல்லா புரிஞ்சுக்கங்க, சாத்தானை போய் எங்க போக சொன்னாரு? பின்னால போக சொல்றாரு. ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் காட்டுறான். காட்டி முடிச்சவன் அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, பிசாசு வார்த்தை, நீ பின்னாக போ. நம்ம அந்த மாதிரி உலகத்தின் காரியத்தை காண்பிப்போது எங்கேயாவது யாராவது பின்பாக போன்னு சொல்றீங்களா? திங்க். இயேசுவே தேவனை முன்பாக வைக்கிறார். உலகத்தை பார்த்து அவர் மழுங்கி விழல, உலகத்தை ராஜ்யத்துக்காக விழல, தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பின்னாக போன்னு சொல்றார். உன்னை தேடி வரும், நீ பின்னாக போன்னு சொல்லணும். உலகம் எல்லாம் தேடி வரும், அது நீ பின்பாக போக்கும்போது, அன்னைக்கு தேவனை இயேசு முன்பாக வச்சாரு, இன்னைக்கு நீ இயேசு முன்பாக வைக்கணும். In every situation you keep up front Jesus, be a role model like a Jesus. இயேசு போல மாறு, இயேசு போல சுபாவம் இரு, சாந்த குணமா இரு, எரிச்சல் ஆகாத சாந்த குணமா இரு, பயந்து இரு, நடுங்கி இரு, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இரு. அப்படி சொல்லும் போது இந்த ஓய்வு நாளில் அந்த 18 ஆண்டுகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பாயானால், இங்க வந்திருக்கு ஒரு நிமிடத்தில் கர்த்தர் விடுதலை கொடுப்பா. He's a supernatural God. இயேசு சொல்லுகிறார், ஒரு அர்த்தம் இருக்குது. யோவான் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு செய்த அற்புதத்தை, இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அந்த நேரத்துக்கு முன்பாக வந்து பிசாசு அவனை காண்பிக்கிறான். காண்பிச்சு முடிச்ச உடனே அவனை பிசாசை பார்த்து பின்பாக போன்னு சொல்றாரு. அதோட முடியல, இன்னும் ஒரு சம்பவம் நடக்கிறத பார்க்கும் பொழுது இயேசு செய்த அற்புதத்தை, அங்க வந்து இயேசு வந்து ஒரு அற்புதங்களை செய்கிறார். அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அவர் செய்கிற அற்புத அடையாளங்களை பார்த்து எல்லாம் பிரமித்து போறாங்க. பிரமித்து போயிட்டு அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்துக்கொண்டு போக மனதாய் இருக்கிறார்கள். இயேசுவை ராஜாவாக்கும்படி ஹெட் டாக்குமெண்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, மனதாய் இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து. நல்லா கவனி, இந்த இடத்துல நல்லா கவனிக்கிற பாருங்களேன். ஒருத்தவங்களை தூக்கி பேசுறத கூட இயேசு கரெக்டா கண்டுபிடிப்பார். யாரும் வாயின் வார்த்தை நம்ப கூடாது, இயேசுவின் வார்த்தை மட்டும்தான் நம்பணும். இயேசுவின் சுபாவமா இருப்பதானால் மறைவாந்து வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அங்க வந்து இயேசுவை வந்து ராஜாவாக்கும்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்குது. அறிந்து மறுபடியும் விலகி இயேசு மறுபடியும் அந்த இடத்தை விட்டு விலகி தனியே மலையின் மேல் ஏறினார். அவருக்கு இந்த உலகத்தின் காரியத்துல பற்று கிடையாது. அவரோட சுபாவம் மாறல. இயேசுவின் சுபாவம் தேவன் சாயலாக இருந்தார். அல்லேலூயா. நம்மளோட சுபாவம் என்னைக்கும் மாறக்கூடாதுன்னு இயேசு விரும்புகிறார். உன்னை நேசிக்கிறவர் சொல்லுகிறார், மகனே ஆதியில இருந்த அன்பு என்கிட்ட இல்லையே. இன்னைக்கு சொல்றாரு, இன்னைக்கு இது வரைக்கும் நீங்க ஆண்டவரை 4ஆவது வச்சீங்களோ, ஒரு வாட்டி இங்க ஒரு டிராமா கூட போட்டீங்கன்னு, இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல டிராமா போட்டேன்னு நினைக்கிறேன். இயேசு ஃபர்ஸ்ட்ல வந்து உட்காந்துட்டு இருப்பார்.
நம்ம நெல்சன் பிரதர் தான் நடத்தினார். இங்கே தான் போடுது. ஃபர்ஸ்ட் உட்காந்துட்டு இருப்பார். சொந்தக்காரர் வருவாங்க, அடுத்த சேருக்கு அனுப்புவாங்க. இன்னொரு சொந்தக்காரர் வருவாங்க, அடுத்த சேர். லாஸ்ட் அவரை கீழே தள்ளிடுவாங்க. சேர் கூட அவர் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் கூட உலக காரியத்தின் பொக்கிஷங்கள் எல்லாம் உள்ள வந்தோடனே இயேசு பின்னாடி தள்ளிடுறீங்க. ஆனால் ஆசை சொல்றாரு, என்ன முன்பாக வைப்பா, என்ன முன்பாக. முதலாவதாக தேவனோட ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நல்ல திரு மறுபடியும் ஜோரா சொல்லுங்க. முதலாவது அமிக்கி குலுக்கி அழகா சொல்றீங்க, ஆனா இயேசு பின்னாடி குறைக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு முன்பாக வைக்கணுங்க. அல்லேலூயா. நீ முன்பா, நீ வாளா இருக்கியா, நீ தலையாகணுமா? நான் நீ கேட்குற தலையாகணுமா? தலையாகணும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு முன்பா வை. நீ மேல ஆகணுமா? ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்களேங்க. இதுவே உங்களுக்கு சொல்லாதனால இப்படிதான் இருப்பீங்க, நொழிஞ்சிட்டே போவீங்க. Sometimes God speaks to everyone. உன்னை தலையாக்குறவர் தான் நீங்க பேசுறாரு. அல்லேலூயா. கேரளால லாட்டரி சீட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒருத்தங்க இருந்து பார்த்துட்டே இருக்கணும், அடிக்குமா 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 அடிக்குமா. அல்லேலூயா. 2000 டிக்கெட்டை வச்சு பார்த்துனுக்குறான். அல்லேலூயா. நம்ம சுட சுட குட் நியூஸ் கொடுக்குற வார்த்தை, உன் பாதையை சேவைப்படுத்துவார், உன் பாதையை சேவைப்படுத்துவார். எப்போது சேவைப்படுத்துவார், எப்படி சேவைப்படுத்துவார், என்றைக்கு சேவைப்படுத்துவார்? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி, அவர் வசனத்துக்கு நடுங்கு, பயந்துரு, கர்த்தரை முன்பாவை. இன் எவரி சிச்சுவேஷன். அன்றைக்கு படிப்பு ஏறல, டியூஷன் போறத காட்டில கர்த்தரை முன்பா வச்சுப்பாரு. சங்கீதம் 38 சொல்லுது, நான் உனக்கு போதித்து வழியில காண்பிப்பேன், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இவ்வளவு சொல்ற தேவனுக்கு எப்ப ஆலோசனை கேட்பீங்கன்னா, எல்லாம் முடிச்சுட்டு ஆலோசனை கேட்பீங்க. அல்லேலூயா. சவுண்டே வராது. என்னது சவுண்டே வராது ஆண்டுகிட்டது. ஏன்னா ஆலோசனை யாரை கேட்டீங்க? உன் சொந்தக்காரரை கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அதனால வருத்தம், குழப்பம், நிறைய சிக்கல், வாழ்க்கையில் பிரச்சனை, போராட்டம், லைஃப்ல, படிப்புல, எல்லாத்திலும் குழப்பம் வரதுக்கு காரணம் எதுனா, இங்க 2 மாடு எழுந்துக்கும், அங்க 2 மாடு தூங்கும், அங்க 2 மாடு தூங்கும், இந்த 2 மாடு. வாழ்க்கையில போராட்டம் வராம இருக்கணும், இயேசு முன்பாக வைங்க. அவர் முன்பாக வைக்கும் போது கோணலான வைகள் செம்மையாக்க சொல்றாரு. சமுத்திரத்தை பிளன்றாரு. யாருங்க சொல்ல முடியும்? விறகு தொட்டியா அது பிளக்கிறதுக்கு சமுத்திர பிள நிக்க தண்ணி நிக்க வச்சு காமிச்சா நம்ம தேவனுள்ள தேவன். உன் வாழ்க்கை தடுமாறுதா, வாழ்க்கை பாதை குழப்பமா இருக்குது, ஆண்டவர் சொல்றார், நான் தண்ணியை நிக்க வைக்க முடியும்னா உன் வாழ்க்கை நிக்க வைக்க முடியும். இன்னைக்கு ஏதோ யாருக்கும் தெரியல, கர்த்தர் தீர்க்கதரிசனமா கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். ராபாலா சீதாலா மாத்தரே லம்ப ரகுதுரே பிசக்க துராம் பிசக்கு உதாரி தௌசி ஹதரவா. ஒரு தள்ளாடிட்டு இருக்கீங்க, பாதை சரியில்லாம தள்ளாடிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றார், நான் நிக்க வைப்பேன். ஒரு தண்ணியை நிக்க வைக்க என்னால முடியும்னா உன் வாழ்க்கை நிக்க வைக்க என்னால முடியும். உன் வாழ்க்கை நிக்க வைக்க முடியும். உன் தேவைகளை சந்திக்க முடியும். பரலோக தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவனை சொல்லி இதை செய்ய முடிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு அவர் பாதைகளை காண்பிக்கிற தேவனா இருக்கார். ஒரு தீர்மானம் எடுப்பணிக்கு, ஆண்டவரே, in coming days I will keep my life in your hands. I give my life in your friend. நீ எனக்கு முன்பாக போய் கோணலான செம்மையாக்குன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு உங்களோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கையை மாத்துங்க ஆண்டவரே. இந்த வாழ்க்கை வேணாம். தாவீது சொன்னபடியா, கர்த்தரை எப்போதும் நான் முன்பாக வைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையை எல்லா கர்த்தருக்கு முன்பாக வைங்க, எல்லா விஷயத்தையும் முன்பாக வைங்க. நீங்க அவர் முன்பாக வச்சு துவங்கும் போது அது சமாதானமா கர்த்தர் முடித்து கொடுப்பார். தேவ பிரசன்னம் இருக்கும். இன்றைக்கு உங்களோட சுபாவத்தை மாத்திக்கொள். ஆளுக்கு ஏற்ற மாதிரி சுபாவத்தை மாத்தாதே, நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சுபாவத்தை மாத்தாதே, ஆட்களை பார்த்து சுபாவத்தை மாறாதே. ஆள் இருக்கும் போது ஒரு பேச்சு, ஆள் இல்லாத போது ஒரு பேச்சு, வாங்கும் போது ஒரு பேச்சு, கொடுக்கும் போது ஒரு பேச்சு. கர்த்தர் அனைத்தும் காண்கிறபடியாக இந்த விசேஷத்த நாளில் கர்த்தர் உங்களை ஒரு குறை உண்டு சொல்லி உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ள. குறிக்கோள் இருக்க வேண்டும். எவரெஸ்ட் மலையில ஏறணும் ஒரு குறிக்கோள் வைத்தான், ஏறி சாதித்தான். இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தின் பிள்ளைகளுக்காக நான் சிலுவையை சுமந்து மாண்டு உயிரோடு எழுப்புவேன் சொன்னார். சொன்னபடியே செய்து முடித்தார். இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு நல்ல நேரம் இது. Search yourself. Keep God friend. Keep the God first.
இயேசு முன்பாக வைக்கும் பொழுது உன் கொம்பை உயர்த்து உன் எதிர்காலத்தை முன்பாக வைப்பார். நீ உலகத்தை பின்பாக வைக்கும் பொழுது இயேசு உன் முன்பாக வைப்பார். ஒரு நல்ல பாடல் இருக்குது. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். சொல்லுவோமாக. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், உன்னோக்கே நான். உலகம் என் பின்னே, இயேசுவின் முன்னே, உலகம் என் பின்னே முன்னே, உலகம் என் பின்னே என் முன்னே. பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசுவை காட்டுறான் மலை மேல ஏறி. எல்லாத்தையும் பார், எல்லாத்தையும் பார். I will give it in 1 minute. இயேசு பின்பாக போ என்று சொன்னார். உலகத்தை பின்பாக தள்ளினார், சிலுவையில் பரநேறினார். ஜெய கிறிஸ்து உலக ரட்சகராக உயர்ந்து நிரூபித்து காண்பித்தார். இன்னைக்கு சுபாவங்கள் சாகட்டும். ஒரு தேளானது கர்த்தருடைய படைப்பில் உறுதியாக நிற்க முடியுமானால் உன்னோட சுபாவத்தில் ஒன்று உறுதியாக நில், உன் பேச்சில் உறுதியாக நில். எல்லா விஷயம் கர்த்தரை நீ முன்பாக வைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு முதல் கிரீடத்தை கொடுப்பார். Thank you Holy Spirit. இந்த அருமையான விசேஷத்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையாரோட இன்னைக்கு பேசி இருக்கிற ஒரு குறை உண்டு. என்ன, எப்படி, எதற்கென்று கேட்ட பொழுது அதில் அன்பு விட்டு போகா என்று சொன்னாய். இன்னைக்கு மறுபடியும் திரும்பட்டும், இயேசு முன்பாக வைக்கட்டும், பயத்தோடு சேவிக்கட்டும், நட்டத்தோடு சேவிக்கட்டும். தாவீது போல அசையாதபடிக்கு ஒரு மகிமையான காரியத்தை சபையாருக்கும் கேட்கிற யாவருக்கும் கர்த்தர் செய்ய போவதற்காக நன்றி. ஓவினால் 18 ஆண்டுகள் அவளுக்கு தெரியாது தொடர்ச்சியாக வந்தால் ஒரு நாள் விடுதலாக்கப்பட்டா. அது இந்த நாள். சபையே நீ விடுதலாக்கப்பட்டாய். ஓ சபையே நீ விடுதலாக்கப்பட்டாய். இதை பார்க்கிறவரை நீ விடுதலாக்கப்பட்டாய். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரோட வார்த்தை உனக்கு கடந்து வருகிறது. நீ விடுதலாக்கப்பட்டாய். வெகு நாட்களாக என்னால் எழுந்திருக்க முடியவில்லை, கூனி நிமிர்ந்து முடியாமல் இருக்கின்றனே, என் வாழ்க்கையில நிமிர முடியவில்லை, என் எதிர்காலத்தில் நிமிர முடியவில்லை, என் போராட்டத்தில் நிமிர முடியவில்லை, என் அழுகையிலிருந்து நிமிர முடியவில்லை. ஓய்வு நாள் ஒரு குட் நியூஸ். அந்த ஸ்திரீ விடுதலாக்கப்பட்டாய் என்று சொன்ன பொழுது அவள் நிமிர்ந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த நாள் விடுதலை நாளா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி பிதா குமார பரிசுத்தாவி நாமத்தினாலே மக்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு உண்டாவது.